வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நேற்று வந்து நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் மூட்லேயே முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் முதல் நாள் ஒரு 130 பாயிண்ட் க்ளோசிங் பாசிட்டிவ். நேற்று ஒரு 50 பாயிண்ட் க்ளோசிங் பாசிட்டிவ். இன்றைக்கும் பாசிட்டிவில் முடிஞ்சால் நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கும் வந்து அமெரிக்க மார்க்கெட் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகும்போது நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு இந்த அமெரிக்கன் மார்க்கெட். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ஓரளவு நைட்டு நடந்த ட்ரேட் வந்து ஓரளவு ஓகே நம்ம அப்படின்ற ரேஞ்ச் வந்துருக்கு. ஸோ நமக்கு மார்னிங் இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் கேப்பாக ஓப்பனாக இருக்கலாம். ஒரு 50லேருந்து 120 பாயிண்ட் கேப்பாக ஓப்பனாக இருக்கலாம். க்ளோசிங் வந்து 80லேருந்து 180 பாயிண்ட் க்ளோசிங் வந்து இன்னைக்கு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றதை நம்ம இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோட எதிர்பார்ப்பு கேப்பாக ஓப்பன் 50லேருந்து 80 பாயிண்ட், க்ளோசிங் 50லேருந்து 120 பாயிண்ட், இல்லை 120. அதை விட நீங்கள் நான் மார்க்கெட் கொஞ்சம் நிறைய நியூஸ் பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து என்ன பட்ஜெட் ரேலி ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக பாசிட்டிவ் நியூஸ் நிறையா வந்தது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 120 எக்ஸ்ட்ரா 180 பாயிண்ட்டுகள் கூட அதிகரித்து க்ளோஸ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி 47வது அதிபராக வந்திருக்கிற ட்ரம்ப். ஸோ காலையில் எழுந்திரிச்சா ஒன்று சொல்கிறாரு, மதியம் எழுந்திரிச்சா ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே உலகத்தை வந்து பயத்திலேயே வச்சுட்டு இருக்காரு. அங்கே அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே க்யூவா. என்னடா அந்த க்யூவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, அமெரிக்கா பிரஜையாக இருக்கணும் அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ளே குழந்தை பெற்றோருக்கு மட்டும் தான் அமெரிக்காவில் கிரீன் கார்டு கொடுக்குற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்க பிரஜையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேலே வந்து குழந்தை பிறக்கிறவங்க வந்து அமெரிக்க பிரஜையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்ன காரணத்தால் எல்லாரும் முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிறக்க ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய க்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றுக்குள்ள ஒரே பரபரப்பாக இருந்திருக்கு. ஸோ நேற்று வந்து என்ன அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஏஐ, கிரிப்டோ, டேட்டா சென்டர், இந்த ஆயில் அண்ட் கேஸ் இதுக்கெல்லாம் வந்து வேர்ல்டு கேபிட்டல் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி டாவோஸை வந்து கேபிட்டலாக வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து வேர்ல்டு கேபிட்டல் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரிப்டோஸ் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது இன்னைக்கு. இது அதனால வந்து இன்னைக்கு ஏஐ, அதாவது ஐடி டெக் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், நம்ம ப்ரொசஸிங் சிஸ்டம்ஸ், நம்ம ஆப்பிஐஸ் மைன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கவர்மெண்ட்ல வந்து நிறைய பட்ஜெட் ராலிக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது வந்து ஏற்கனவே நிறைய குறைஞ்ச பங்குனா சோலார் ரூஃப் டாப்ஸ் போட்டிருக்க பங்குகள்லாம் கிட்டத்தட்ட 40-50% குறைஞ்சிருக்கு. சோலார் ரூஃப் டாப் பங்குகள், விண்ட் எனர்ஜி, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரியல்டி, இன்ஃப்ரா இதெல்லாம் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேற்று கொஞ்சம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் காட்டுச்சு. ஆனால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மூவ் ஆகலை, ஸ்டாக் திரும்ப இறங்குச்சு. அதே மாதிரி மசகண்டாக்கு வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு ஒன்று இருக்கு, ஒரு பிட் ஒன்று கொடுத்துருக்காங்க பொழுது எல்என்டியும் மசகண்டாக்கும். அதில் வந்து மசகண்டாக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மசகண்டாக்கு நேற்று ஸ்ட்ராங் காட்டுச்சு, ஆனால் இறங்கிடுச்சு. இன்னைக்கு அதனுடைய ஏற்றம் இருக்கலாம். அதே மாதிரி அதானி கிரீனோட இது வந்து Q3 ரிசல்ட் வந்து நேற்று வந்திருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்கதா பார்த்தேன் நேற்று. ஸோ அதனால இன்னைக்கு அதானி கிரீனோட பங்குகள் கூட இன்னைக்கு அதானி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், அவங்க கம்பெனியோட ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அதானி கிரீன் எனர்ஜியை வச்சு இது மற்ற கம்பெனியும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஏற்றம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு மார்க்கெட்டில். அது மாதிரி நாங்கள் சொல்கிற இங்கே ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னால் பேச போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து யாரையும் வாங்குங்க அப்படின்னு சொல்கிற இது கிடையாது. என்னால் தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறது. அப்படி நீங்கள் ஏதாவது பங்கு வாங்குறதா இருந்ததுன்னா நாங்கள் இங்கே இது பண்ணுறது உங்களுடைய செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் யார்ட்ட கேட்டுட்டு நீங்கள் பை பண்ணலாம். அதே மாதிரி நேற்று நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் அதாவது அந்த நெக்ஸ்ட் நிஃப்டி, அதாவது மிட் கேப் ஸ்டாக்ஸை வந்து பெரும்பாலும் ஏற்றி விட்ட பங்குகள் அப்படின்னா ஜொமேட்டோ, பிடிலைட், ட்ரெண்ட், நௌக்கரி. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று எஸ்ஆர்எஃப், ஹேவல்ஸ், டொரண்ட் ஃபார்மா, கெயில், ஸ்ரீ சிமெண்ட்ஸ் செக்டர்ஸ் நல்லா இருந்தது. அம்புஜா சிமெண்ட், டாடா பவர், டிவிஎஸ் மோட்டார், மதர்சன், டிமார்ட், பிஎன்பி, எல்ஐசி. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று மிட் கேப் ஸ்டாக்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஏற்றி விட்ட பங்குகள். அதே மாதிரி ஜொமேட்டோவில் இது வந்து நேற்று 2-3 ட்ரேட் வந்து பெரிய ட்ரேட் நடந்திருக்கு ஜொமேட்டோவில். ஸோ வந்து அவங்க எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, வேற யாரோ வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் கிட்ட வந்து கண்டினியூஸ் செல்லிங் இருக்கு. ஸோ ஜொமேட்டோவில் அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஜொமேட்டோவில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நேற்று நிஃப்டினெக்ஸில் வந்து பெரிய இறக்கம் அப்படின்னா ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இறக்கி விட்டுருக்கு. அதே மாதிரி வேதாந்தா இறக்கி விட்டுருக்கு, சோழமண்டலம் ஃபைனான்ஸ், கோல்கேட் பாமாலி, பஜாஜ் ஹோல்டிங். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப், அதானி கிரீன் நேற்று இறங்கி இருக்கு. இன்றைக்கி ஏதாவது அந்த இதுக்காக இன்றைக்கி அதை ஏற்றம் கொடுக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மிட் கேப்
நல்லா வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் இதெல்லாம் வந்து ஓரளவு நல்லா பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து நேற்று நம்ம எதிர்பார்த்த அளவு செயல்படலை. அது பெரிய அடி தான். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப லோ வந்திருக்கு. 950 ரூபா கிட்ட வந்திருக்கு. நல்ல லோவில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு நேற்று. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 135 பாயிண்ட் லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து 115 புள்ளிகள் மட்டும் அதிகரிச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. 76,520 புள்ளிகள் வந்து நேற்று க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய நடப்பு என்ன அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டில் வந்து ப்ராடர் மார்க்கெட்டில் 2888 பங்குகள் வந்து நேற்று வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் இன்றி ட்ரேடான பங்குகள் பார்த்தீங்கன்னா 77, அட்வான்ஸ் வந்து 1575. ஸோ பாதிக்கு பாதி 1:1 ரேஷியோலாம் வந்து நேற்று வந்து இதுவாயிருக்கு. 1875 பங்குகள் பாசிட்டிவ் க்ளோசிங், 1236 பங்குகள் நேற்று நெகட்டிவ் க்ளோசிங் இதுவாயிருக்கு. அதே 52 வாரம் உச்சம் தொட்ட பங்குகள் பார்த்தீங்கன்னா வெறும் 18 பங்குகள் மட்டும்தான். அதே மாதிரி 52 வாரம் லோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 81 பங்குகள் மட்டும்தான். இது வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இது இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்ஸ் 78, லோ சர்க்கியூட் ஸ்டாக்ஸ் 79. இதுவும் பாதிக்கு பாதி. நேற்றும் டிஐஸ் பை 3712 ரூபாய்க்கு 12 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வழக்கம் போல செல்லிங் 5462 கோடி. இது வரைக்கும் ஒரு 65,000 கோடிக்கு நம்ம எஃப்ஐஎஸ் இந்த செல்லிங் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 5-6 ட்ரேடிங் செஷன் நம்மளோட இது இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி டார்கெட் வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எஃப்ஐஎஸ் இந்த தடவையும். எஃப்ஐஎஸ் ஒரு கண்டினியூஸ் செல்லிங் மார்க்கெட்டோட ப்ரெஷர் இறங்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் ஒரு 11% ஏறி இருக்கு, ஜென்சார் டெக்னாலஜிஸ் ஒரு 11% ஏறி இருக்கு, கோஃபோர்ஜ் ஒரு 11% ஏறி இருக்கு, பர்சனல் சிஸ்டம் ஒரு 11% இருக்கு ஏறி இருக்கு. இந்த பர்சனல் சிஸ்டம் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி மோஸ்ட்லால் கொடுத்துருக்காங்க. ஒரு 30-35% ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சிக்னிட்டி, கோஃபோர்ஜ் இதெல்லாம் வந்து பர்சனல் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுக்க பங்குகளாக இருக்கு. நேற்று அதே மாதிரி ஃபார்மா பங்குகள் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ஒரு 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஏற்றம் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து கேண்டில் நல்லா இருக்கு. கேஇ இண்டஸ்ட்ரீஸ் 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நேற்றுக்கு 2-3 நாளாக இறங்கிட்டு கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து நேற்று நல்லா செயல்பட்டு இருக்கு. அம்பர் என்டர்பிரைசஸ் ஒரு 8% ஏறி இருக்கு, சொனட்டா சாஃப்ட்வேர் ஒரு 7% ஏறி இருக்கு, அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு 7% ஏறி இருக்கு, சந்தூர் மேங்கனீஸ் ஒரு 6% ஏறி இருக்கு. ஸோ இந்த மேக்னீஸுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் வந்து இந்த மேக்னீஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டேக்ஸ் போடலாம் அப்படின்ற முடிவு கோர்ட் சொன்னதுனால இது வந்து இங்கே இவங்கெல்லாம் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மைனிங் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேசரம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 6% ஏறி இருக்கு, பாரத் டைனாமிக்ஸ் ஒரு 6% ஏறி இருக்கு, டிப் மியூசிக் ஒரு 5% கிட்ட ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றம் கிட்ட பங்கு ஜூப்ளி இன்க்ரிவியா, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம், பிடிலேட், என்ஐடி லேர்னிங், டிக்சன் டெக்னாலஜி, நவா, கிலோசிக் ஃபினாமெட்டிக், கார்ட்ரேட், ஆதித்ய பிர்லா. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து ஏற்றம் கொடுத்த பங்குகள். ஸோ கெயின்ஸ் இதில் வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் கெயின்ஸ் ரெடிங்டன் கண்டினியூஸாக ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ ரெடிங்டன் கவனிக்கக்கூடிய பங்காக இருக்கு இப்போ எவ்வளோ மார்க்கெட்டில். அதே மாதிரி சூரிய ரோஷினி, மாஸ்டர், கேபிடி டெக்னாலஜிஸ், என்எம்டிசி, மேங்கன் ஃபார்மா, புரோட்டான் ஈகோனட். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்த பங்குகள், முதல் தர பங்குகள், ஏற்றம் கொடுத்த பங்குகள். ரயில்வே ஸ்டேக்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஐஆர்சிடிசி கூட ஓரளவு வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து முதல் தரமான பங்கு. விப்ரோ வந்து கடந்த 2-3 செஷன்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 15% ஏறி இருக்கு. விப்ரோ அதே மாதிரி கண்டினியூஸாக ரேலியில் கலந்துக்கிற மாதிரி தெரியுது. அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நேற்று வேலை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தர பங்குல கோடிஜெட் இன்சூரன்ஸ் பங்கானது, இன்சூரன்ஸ் ரீதியான பங்குல கோடிஜெட், ஜெக்ஸோபன் ஃபார்மா, ஃபேர்ஸ்டம் ஆர்கானிக், பாம் ஜுவல்ஸ், எம்பிஎஸ், செனரஸ் ஃபார்மாட்டிக், தீபக் பில்டர்ஸ், லக்ஷ்மி டென்டல். ஸோ இதெல்லாம் வந்து பிரெயின் பி சொல்யூஷன், ஆக்மி ஃபின் ட்ரேட், டெக்ஸ்மோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக்ஸ், ஸ்டோமாட்டோ, ஸ்விக்கி, பஞ்சாப் கம்யூனிகேஷன், ஸோ ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ராம்கோ சிஸ்டம்ஸ். இதெல்லாம் வந்து நேற்று வந்து 2ஆம் தர பங்குகள் ஏற்றம் கொடுத்த பங்குகள் ஒரு பெரிய இது. ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிளாக் பாக்ஸ் ஏறி இருக்கு, கெல்டன் டெக் சொல்யூஷன் சேல்ஸ் இருக்கு. ஸோ இது எஃப்ஐஸ் இவங்களும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐ சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ். இன்னைக்கு ஏஐ சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவு இன்னைக்கு டெக் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதிகமாக கவனிங்க. ஐடி, ஃபார்மா, ரியாலிட்டி, ரயில்வே, டிஃபென்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து இது ஹெச்யூஎல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து குவாலிட்டி ஐஸ்கிரீம் அவங்களுடைய பிரிவை வந்து தனியாக பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. எப்படி ஐடிசி ஹோட்டலில் இப்போ ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டலில் பிரிச்சாங்களோ 10க்கு 1 கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து 1க்கு 1 கொடுக்க போகிறதா அறிவிப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்னு கொடுக்கல, ஆனால் இது 1க்கு 1 ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆனால் இருந்தாலும் அதில் அந்த அவங்களோட அறிவிப்பு வந்து HUL பங்குகள் ஏறலை. ஸோ அதே மாதிரி எஃப்எம்ஜி பங்குகள்லாம் வந்து அந்த செக்டர் பங்குகள்லாம் நேற்று பெரிய ஏற்றம் கொடுத்தா பார்த்தா அந்த எஃப்எம்ஜி பங்குகள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கல நேற்று. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு இது. அதே மாதிரி எஃப்எம்ஜி செக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் காட்டியிருக்கு நேற்று. எஃப்எம்ஜி வந்து இறங்கிட்டு திரும்ப வந்து நேற்று ஏறி இருக்கு. அதுமாதிரி அலைட் டிஜிட்டல் நேற்று ஒரு 4% ஏறி இருக்கு. ASI ஸோ இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்த பங்குகள் நேற்று. சிஆர்எம் செல்கு, ஜெயந்த் அக்ரோ, ஆர்பிஜி, தத்வா சிந்தன், ஹார்மன் சொல்லி இதெல்லாம் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்த பங்குகள். இறங்கிய பங்குகள் பார்த்தோன்னா KPI கிரீன் ஒரு 4% இறங்கியிருக்கு. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு 4% இருக்கு. ஜெய்கார்ப் ஒரு 4.5% இறங்கியிருக்கு. கிராவிட்டா ஒரு 5% கிட்ட இறங்கியிருக்கு. கிராமோர்கேஷன் ஃபோர்ஜிங், ஐநாக்ஸ் விண்ட், அலமிக் ஃபார்மா, AU ஸ்மால் பேங்க், ஜென்டெக், டார்க், சவுத் இந்தியன் பேங்க், EH மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டார் சிமெண்ட், சமன் கேபிட்டல், LG எக்யூப்மெண்ட்ஸ், ஹெரிடேஜ் வுட், PNB ஹவுசிங், இட்டாச்சி, பாரதீப் ஃபாஸ்போர்ட், ஜஸ்டைல், ஜியோ ஃபினான்ஸ், ஹட்கோ, உஷா மார்டின், ட்ரிவேணி டர்பைன், இந்தியா சிமெண்ட்ஸ், பாரத் பெட்ரோலியம், டூம்ஸ், மெமைல். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து இறங்கிய பங்குகள். ஷெர்லிங் அண்ட் வில்சன் டூல் இது வந்து கண்டினியூஸாக இறங்கி கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 10-15 செஷனில் ஒரு 16% கிட்ட இறங்கணும் பார்த்தேன் நான். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ரேமன், தேவியான் இன்டர்நேஷனல், ஈக்விட்டி ஃபினான்ஸ், அப்பர் இண்டஸ், CG பவர், டாடா கம்யூனிகேஷன், வீகோட். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து செமிகண்டக்டர் துறைக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்கலாம்னு தோணுது. அதில் வந்து CG பவர் பார்த்து வச்சுக்கோங்க. CG பவருக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது கூட மூசிப்னு சொல்லி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, அதுவும் ஒரு வாய்ப்பு உள்ள கம்பெனியாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு. இது ரெண்டு வந்து எனக்கு தெரியும் செமிகண்டக்டரில் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள கம்பெனியாக தெரியுது. அதே மாதிரி இரண்டாவது பங்குகள் இறக்கம் கொடுத்த பங்குகள் பார்த்தீங்கன்னா SRG ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆட்டோ கார்பரேஷன் ஆஃப் கோவா, பூர்வாங்கரா, 20 மைக்ரான்ஸ், BLB, மம்தா மிஷனரி, பிரைம்ஃபோ, டேம் கேபிட்டல், GPT இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், ஸ்டார் டெக், டிதேவ் பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் ஆல் டிஜிட்டல் டெக், ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ், பான்சி பயோடெக், ஸ்ரீ அதிகாரி ப்ரோதர்ஸ், ஓரியன்ட் டெக்னாலஜி கண்டினியூஸாக ஏறிடுறது, திரும்ப கண்டினியூஸாக 5% அடிச்சிட்டு இருக்காங்க. அது நியூரக்கா, ப்ளூ கிளவுட் சாஃப்ட்வேர், குளோபல் ஸ்பேஸ், மஹிந்திரா EPC, போக்கர்னா, மொனோமி டெக்ஸ்டைல்ஸ் இந்தியா, கியூபெக்ஸ் ட்யூபிங்ஸ், கிரீன் லேம்ப், ஒன்மி மூவி. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று இறக்கம் கொண்ட பங்குகள். அதே மாதிரி நேற்று வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸும் கொஞ்சம் பெரிய அடியாக தான் இருந்தது. அடிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன ஏற்றம் கொடுத்த மாதிரி காமிச்சது. ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகள் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க ஏன்னா இது உங்களுக்கு கம்பெனிஸ் லோன் வாங்கணும் அப்படின்னா பேங்க்ல லோன் வாங்கலாம், இல்லை நான் பேங்கிங் செக்டர்ஸ்ல அடுத்த லோன் வாங்கலாம். இவங்க ஏன் வெளியில போய் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே புரியல. அவங்களுடைய இது வந்து சரியா வெளியில வராதனால நீங்க கண்டினியூஸா வந்து கல்யாண் ஜுவல்ஸ் அடிச்சிடும். சமீபத்தில் இப்போ உங்களுக்கு ஓரளவு 20% 30% இறக்கத்தில் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச கல்யாண் ஜுவல்ஸை வித்துட்டு வெளியில வந்துருங்க. கிட்டத்தட்ட 450 ரேஞ்ச் நல்லா இருக்கு. திரும்ப வந்து வாங்குவோம். ஏதாவது அதனுடைய இது ஸ்டடியான வாங்கலாம். ஏன்னா அவங்க என்ன இதில் லோன் வாங்கியிருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் மோதிலால் சொல்றாங்க. இவங்க ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதுக்கும் அதுக்கும் அவங்க நியூஸ் பேஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால தான் கண்டினியூஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கலைஞர்ஸ். 800 அந்த பங்கு இப்போ 450 கிட்ட ரேஞ்ச் வந்து நான் 500 ரேஞ்சு வந்து சப்போர்ட் உடைக்காதுன்னு எதிர்பார்த்தா திரும்ப அந்த 500 ரேஞ்ச் சப்போர்ட் உடச்சு நீங்கள் நேற்று 450 ரேஞ்சுக்கு நேற்று வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான இது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு கேப் அப் ஓப்பன் 50 to 120 பாயிண்ட் வந்து ஓப்பன். அதே மாதிரி க்ளோசிங் வந்து 80 to 80 பாயிண்ட்டுக்கு மேலே 120 பாயிண்ட் இல்லை 180 பாயிண்ட் வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் சந்தை வந்து பூர்த்தி பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய வாய்ப்பு தான். அது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. ஸோ அது மாதிரி நீ கண்டினியூஸாக வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. ரொம்ப பெருசாக தெரியல, சின்னதாக தெரியுது. அதை நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி இப்போதைக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் வாங்குறதுக்கான இடமா தெரியுது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த சின்ன இறக்கம் வந்துன்னா அந்த டைமில் சின்னதாக ஆவரேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி ரொம்ப அதிகமான வந்து ஒரே ஸ்டாக்ஸில் கொண்டு போய் போட்டு ஒரே ஸ்டாக்கில் மொத்தமாக எங்கிட்ட 1 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்குது, அந்த 1 லட்ச ரூபா கேபிட்டல் ஏதோ ஒரு பங்கு வந்து போட்டோம் அப்படின்னா அது பங்கு இறங்கிச்சுன்னா மொத்த பங்குமே நம்மளோட கேபிட்டல் இறங்க ஆரம்பிக்கும். அதனால கேபிட்டலை பிரித்து ஒரு 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா ஒரு 4-5 பங்காக வாங்கி எந்தெந்த பங்குகள் வாங்கலாம் அப்படின்றது. ஏன்னா நிறைய பங்குகள் இன்னைக்கு இறங்கியிருக்கு, நிறைய பங்குகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேபிட்டலை பிரித்து போட்டு வாங்குறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே சொல்லப்பட்ட பங்குகள்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதுதான். நீங்கள் ஏதாவது அந்த பங்குகளை வாங்குறதா இருந்தால் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை வந்து நீங்கள் கேட்டுட்டு பை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட தனிப்பட்ட முடிவாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கலாம்.